வேண்டிக் கொண்டார். அதை கேட்ட அப்பர் மிகுந்த ஆறாமையோடும் பன்னிநேர் மொழி என்று மொத்தம் திருப்பாசுரம் பாடியவுடன் கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்று ஆனந்த பரவசத்துடன் மறைக்காட்டீசரை வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது, இந்த சுவாமியோட பேர் தமிழில் திருமறைக்காடார், திருமறைக்காட்டுநாதர்னு பேர். இந்த ஊருக்கு திருமறைக்காடுன்னு பேர். அம்பாள் பேர் யாழை பழித்த மென்மொழியாள் அப்படின்னு பேர். இந்த கோவிலில் என்ன விசேஷமா, சுவாமி அம்பாள் அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்ததா ஐதீகம். அதனால் மூலவர் பார்த்திங்கன்னா லிங்கம், சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி சுவாமி அம்பாள் கல்யாண கோலத்தில் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்தது இன்னமும் அப்படியே இருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை மாதம் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த நாளில் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் சாத்துவாங்க. அது திரும்ப அடுத்த வருஷம் தான் களைவாங்க அந்த சந்தனத்தை. விசேஷமான திருத்தலம், வேதங்கள் வழிபட்டது வேதபுரீஸ்வரர்னு இவருக்கு இன்னொரு திருநாமம் இருக்குது. இந்த சுவாமிக்கு ரொம்ப புராணதமான கோவில், கடற்கரையை ஒட்டின ஸ்தலம். இங்கே இப்போது நம்ம ஆலய தரிசனத்தை தொடங்கலாம். வாங்க வேதபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம்.